நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீஷ்பம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வைகாசி மாத பலாபலன்கள். இந்த வைகாசி மாத பலாபலன்கள் 2026 வருடத்தில் பல உலகில் மாற்றம் நடக்குது. நமது பொருளாதார ரீதியாக, திருமண ரீதியாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா குரு சுக்கிர சேர்க்கை நடக்குது. இதே மாதத்தில் புதன் மற்றும் சூரியன் இது ரெண்டு முதலாதித்ய யோகம் ஏற்படுகின்றன. மிகப்பெரிய குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சி தாங்க யோகம். ஹம்ச யோகத்தில் குரு பயிற்சி, அதான ஹம்சம் பஞ்சமுக யோகம் சொல்லுவோம். பஞ்சமுக யோகத்தில், பஞ்சமுக புருஷ யோகத்தில் ஹம்ச யோகம் இருந்தாலே உலகியல், பொருளாதாரம், செல்வம், கல்வி, மேன்மை பல மாறுதல்கள் நடக்குது. அது இங்கே வரப்போகுது. இந்த காலகட்டத்தில் தான் மக்கள் பல பேர் பயனடைய போகிறார்கள் என்பதில்லை. இன்றைக்கி இந்த மாதத்தில் பார்த்து நான் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சார், திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, திருமணம் பண்ணலாமா வேண்டாமா, கணவன் மனைவி அந்யோன்யம் குறைவாக இருக்கே, உளவியல் ரீதியாக அனைவருக்கும் ஒரு நோய் வந்திருக்கு. அதான் ஸ்ட்ரெஸ் என்ற நோயை பற்றி மீண்டு வர வாய்ப்புன்ன. மாணவர்கள் கல்வியில் எதை தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்கும். இந்த மாதம் ஏன்னா இது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான மாதம். கல்வியை சரியாக தேர்ந்தெடுத்தால், தன் பாதையை சரியாக தேர்ந்தெடுத்த குழந்தைகள் ஜெயித்து கொண்டே இருக்கின்றன. ட்வின்ஸில் ஒருத்தர் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நல்லா இருக்காங்க, இன்னொருத்தர் தப்பாக எடுத்துட்டாங்க. இப்போ வாழ்க்கையை மாறுது. ஏன்? இங்கே தன் வாழ்க்கை, தன் ஜாதகம் சொல்லும் சாதக பலன்கள் என்ன, இதெல்லாம் பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் தாங்க ஜெயிக்கக்கூடிய வழிவகையில் வருதுன்னா. வைகாசி அப்படின்னு சொன்னாலே சூரியன் ரிஷபத்தில் உச்சமிடும். பொதுவாக இங்கே கலைத்துறைக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிற காலகட்டங்கள். சூரியன் இங்கே வந்தாலே கலை சம்மந்தப்பட்டு இந்த நேரத்தில் முக்கியமாக இந்த 2 அமாவாசை வருதுன்னு ஒரு கூற்று வருது. அப்போ இருந்தாலும் நல்ல விஷயம் நடக்குமா? பாதி இது அக்னி நட்சத்திரம் எடுத்துக்கொள்கின்றன. இந்த காலகட்டத்தில் நாம் செய்ய வேண்டியது பல நுட்பமான விஷயங்கள். வேலை, பொருளாதாரம், கடன் சம்மந்தப்பட்டது மீண்டு வர வாய்ப்புகள் வருகின்றன. இடம், வீடு, சொத்து அமையுமா? கணவன் மனைவி அந்யோன்யத்தை எப்படி பார்க்கறது? தாய் தந்தையின் உடல்நிலைகள் இன்று மிகப்பெரிய இதாக இருக்குது. அதை பற்றி என்ன பண்ணலாம்? இந்த அத்தனைக்கும் இந்த மாதத்தில் பலாபலன் இருக்குது. நிச்சயமாக பாருங்கள், அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். கடகராசி அன்பர்களே, கடமை உணர்ச்சி மிக்கவர்கள். தன் வாழ்வில் ஜெயிக்கின்ற வாய்ப்பை அடிக்கடி பெற உள்ளவங்க. ஒரு உலகம் இயங்குது அப்படின்னாலே அங்கே பாசம், அன்பு, ஒரு விஷயம் இருக்கணுங்க. அது இந்த ராசியில் இருக்குங்க. கடகராசி அன்பர்கள் ஒரு குடும்பத்துக்கு நிச்சயமாக தேவை. ஏன்னா பண ரீதியாக, சொத்து ரீதியாக மட்டும் உலகம் இயங்காது. அன்பு என்ற ஒரு கட்டுப்பாடு இந்த ராசியில் தான் இருக்கும். ஞானத்தை பெற்றவர்கள் இந்த ராசியில் தான் குரு உச்சம். இப்போ அதை தான் பேச வேற போகிறேன். குரு உச்சம் பெறப்போகுது. ஹம்ச யோகத்தில் குரு உச்சம் பெறுகிற பற்றி பேச போகிறேன். ரைட். பொதுவாக கடகராசி இருந்தாலே அந்த இடத்தில் மகிழ்ச்சி உண்டு. அறிவு சம்மந்தப்பட்டது நன்றாக இருக்கும். இமோஷனல் இருக்கும். ஹையஸ்ட் எமோஷன் மட்டும் வேண்டாம். ரைட். இந்த கோச்சார ரீதியாகுங்க இந்த வருடம், இந்த வைகாசி மாதம் தொடங்கி சில நாளில் குரு உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறது. உங்கள் ராசி 5, 7, 9ஆம் வீட்டை பார்க்கின்றன. உங்கள் ராசியில் 11ஆம் வீட்டில் குரு வேறு, சூரியன் வேறு. முதல்ல நல்ல விஷயம் என்னென்னா, வெற்றி வாய்ப்பை தேடி பிறக்கக்கூடிய காலகட்டம். இத்தனை நாள் இந்த கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்து அறுவடை செய்யும் காலகட்டம். கடகம் உலகத்தை வழிநடத்த பிறந்து விட்டன. இந்த ராசி பார்த்திங்கன்னா 7ஆம் இடம் மக்கள் தொடர்பாக இருக்கும். 7ஆம் இடம் கணவன் மனைவி. இதை பற்றி முக்கியமாக பொதுவாக திருமணம் என்ற ஒரு வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தவங்க திருமண வாழ்க்கை அடையக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு. சார், கல்யாணம் எங்களுக்கு நடக்குமா என்ற ஏங்கி தவித்த ஆண் பெண்கள் பல பேர். சரியான வரன், மனதுக்கு பிடித்த வரன் அமையுதுங்க நிச்சயமாக. அப்போ அக்டோபர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. காதல் அமையுமா? பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? சரி, அரேஞ்ச் மேரேஜ்னால் தோஷம் இல்லை ஜாதகமாக இப்படி. 7ஆம் இடத்தில் நிற்கின்ற கிரகம் என்ன? 5, 7, 11 தொடர்பு வருதா, இல்லை 2 சம்மந்தப்படுறதா? இதெல்லாம் இல்லாமல், அதோட தசாபுத்தி இல்லாமல் திருமணம் இல்லை. கோச்சாரத்தில் தசாபுத்தியும் பார்க்கணும். இப்போ காதல் இருக்குமா சார்? நிறைய பேருக்கு காதல் திருமணம், உறவில் திருமணம் சொல்லப்பட்டிருக்கு. கோச்சாரத்தில் அப்படி தான் வாய்ப்பாக இருக்குது. பட் இண்டிவிஜுவல் ஜாதகம் மனதுக்கு என்ன சொன்னால், ஓவராலாக உங்கள் மனசுக்கு பிடித்த வரன் அமையும். இதுதான் திருமணம் பார்க்கும்போது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்க்குறது. 4ஆம் இடம் பொருத்தம் இல்லாமல் திருமணத்தை பொருத்த முடியல. நிறைய பேர் டைவர்ஸ்னு வந்து நிற்கக்கூடிய இந்த ராசியில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்ட். அதாவது 10 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை தூக்கி போட தயாராகி இருக்கிற ஆண் பெண்கள் வேணாங்க, பிரிஞ்சால் போதுங்க, வேறு வாழ்க்கையை பார்ப்பாங்க ஒன்று. அப்போ இந்த காலகட்டத்தில் அந்த காலத்தில் பொருத்தம் பத்தலை. 6ஆம் பாவம் வெளுத்து கொண்டிருக்கின்றன. 6ஆம் பாவம் தான் பிரச்சனை, பிரிவுகள். அதற்கு நிவர்த்தி ஸ்தானம் 12ஆம் இடம் பார்க்கணும். 4ஆம் வீடு நல்லாமல் இல்லாத திருமணமே இல்லை. அதென்ன சார் 4ஆம் வீடு? 4ஆம் வீடு ஒரு ஆணோ பெண்ணோ. 4ஆம் இடம் படிப்பு இல்லாமல் இதாக இருக்குமா? 4ஆம் இடம் உடல் அமைப்புகள். அதனால் அது உடல் அமைப்புங்கிறது அவங்களுக்கு ஹெல்த் எப்படி இருக்குது? நல்லா ஹெல்த் இல்லாமல் கல்யாண அமைப்பு இருக்கா? அது இல்லாமல் சொத்து இல்லாத பையனும், வேலை வண்டி வாகனம் இல்லாத பையன் பொண்ணுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும்.
ரைட். அடுத்து வேலை வாய்ப்புகள் பார்ப்போம். சார் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தாங்க மிகப்பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. அரசாங்க தேர்வு வெற்றி வாய்ப்பு பிறக்க வாய்ப்புகள் அதிகம். இல்லை நான் கவர்மெண்ட்டு ட்ரை பண்ணல, வெளிநாட்டு வாய்ப்புகள் லாங் டேர்ம் அமைப்பு அதிகமாக இருக்குது. நிறைய பேர் வெளிநாடு யோகங்கள் உண்டு. பிறந்த மாநிலத்தொட்டு வெளியூரில் வளர்ச்சி பிறக்கின்ற காலகட்டங்கள். அப்போ தன் பூர்வீகத்தை விட்டு வெளியே போய் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் பொருளாதார உயர்வு உண்டு. நிறைய பேர்த்துக்கு சொன்னேன் சார், கடனை குறைக்க வேண்டிய ராசி இந்த ராசி தாங்க. இந்த ராசி என்னென்னா டிசிஷன். இந்த ராசி இவங்களாக பார்த்து கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க. சொந்த பந்தங்கள் சொல்லி ஒரு எமோஷனல் ட்ரிகரில் அவசரப்பட்டோ எடுக்க முடிவு இப்போ தவறு என்ற ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு அட்வைஸ், கடனை குறைங்கள். கிரெடிட் கார்டு செக்லிஃப்ட் சம்மந்தப்பட்டதை குறைக்க பாருங்கள். குழந்தை சம்மந்தம் நிறைய பேர் குழந்தைகள் வருத்தப்பட்ட ராசி இந்த ராசிங்க. சார் குழந்தை இல்லை, ஐவிஎஃப் கிடைக்குமா, ஏதோ ஒரு வகையில் கிடைக்குமா, குழந்தை சம்மந்தப்பட்டது என்ன பண்ணலாம், இது பல கேள்விகள். அதே மாதிரி கடகராசியர் குழந்தைகளாக இருப்பாங்க, என்ன சப்ஜெக்ட் படிக்க வைக்கலாம் தாங்க மிகப்பெரிதாக இருக்குது. சார் இன்ஜினியரிங்கா, மெடிசனா, இல்லை ஆர்ட்ஸா, எதுங்க படிக்கலாம், என் பையனுக்கு எதுங்க செட் ஆகும். இப்போ எல்லா பசங்களும் படித்து செலவு பண்ணி நகை விற்று படிக்க வச்சிடறோம். ஆனால் மார்க் கம்மியாக எடுக்கிறாங்க. இல்லை அதை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சினிமா துறைக்கு போகிறாங்க, இல்லை வேறு துறையில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது ஏங்க இவ்வளோ தொலை பண்ணணும் அப்படின்னு பல கேள்விகள். அப்போ அவங்களுக்கு என்ன தொழில் அமையும், வாழ்க்கையில் எதுவும் ஜெயிப்பாங்க, அது ரிலேட்டடாக படிக்க வச்சிடணும். இந்த கூறுகளையும் மறந்துட வேண்டாம். பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. அதை ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கின்றன. இதை பார்க்கலாம். இந்த நேரத்தில் மாணவர்கள் கல்வியை தேர்வு சொன்ன மாதிரி இன்னும் முக்கியமான விஷயம் தொழில் தேர்வு. எல்லாத்துக்கும் எல்லா தொழிலும் அமையாது. இப்போ ஒரு சிலருக்கு வேலைக்கு போய்ட்டு தொழில் அமைக்கலாம். உங்கள் ராசியில் செவ்வாயின் வலிமையும் சூரியன் வலிமையும் சரி என்றெல்லாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. செவ்வாய் சூரியன் கெட்டவருக்கு உங்கள் ஜாதகப்படி கடகத்துக்கு செவ்வாய் சூரியன் கெட்டால் தொழில் கிடையாது, விட்டுட்டு வேறு தான் பார்க்கணும். அப்போ இந்த ராசிக்கு இதே குரு கெட்டவங்களுக்கு தொழில் பண்ணலாமா? இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ண வேண்டிய ஜாதகமாக இருக்குங்க. வளர்ச்சியான காலகட்டம் வந்திருக்குன்னா வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரே ஒரு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், ஒரு வேலையை பிடித்து விட்டு இன்னொரு வேலைக்கு போகணும். கையில் பணம் வைத்து விட்டு தான் செலவு பண்ணணும். குடும்பத்தில் பிரச்சனைக்கு பொறுமையாக இருந்த தீர்வு காண வேண்டியது. இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இப்பொழுது இருக்கின்றது. விநாயகரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. பிள்ளையார்பட்டி ஒரு முறை போயிட்டு வந்தால் திருப்பம் ஏற்படுகின்றன. குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் உங்களை அழைக்கிறானே சொல்லலாம். ரைட், இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.